பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறது நலவெண்பாவினுடைய தொடர்ச்சி. இந்த காணொளியில் நம்ம பார்க்கலாங்க. ஏற்கனவே நம்ம நலவெண்பா 2 பாகங்கள் பதிவிட்டிருக்கோங்க. தொடர்ந்து எல்லா பாகங்களும் நம்ம பதிவேற்றம் செய்ய போகிறோம். ஸோ நண்பர்கள், நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இப்போ நலவெண்பா, சுயம்வர காண்டம், கலித்தொடர் காண்டம், களி நீங்கு காண்டம் அப்படின்னு 3 காண்டங்கள் இருக்குங்க. அதில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சுயம்வர காண்டம் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 3ஆம் பாகம் பார்க்க போகிறோங்க. சரி, என்ன செய்தின்னு பார்க்கலாங்க. 3ஆம் பாகத்தில் நம்ம சுயம்வர செய்தியை பார்க்குறோங்க. இப்போ ஏற்கனவே நலனை பற்றி தமயந்திகிட்ட அண்ணன் தூது போனது, தமயந்தியினுடைய என்ன நிலைமைன்னு கேட்டு தெரிந்து கொண்டு மீண்டும் அந்த அன்னப்பறவையானது நலனிடமே வருகிறது. நலனின் பால் பறந்து வந்து கொண்டிருக்கிறது. இது வரைக்கும் நம்ம கடந்த காணொளியில் பார்த்தோம். இப்போ பார்க்கலாம் என்னன்னுங்க. இந்த அரசகுமாரி யாருன்னா தமயந்தி. இந்த தமயந்தியினுடைய தோழியர்கள் தமயந்திக்கிட்ட ஏற்பட்ட இந்த உடல் மன வேறுபாடை பார்க்குறாங்க. ஆனால் இது தமயந்தி நலன் மீது கொண்ட காதலினால் ஏற்பட்டதுங்கிறது அவர்களுக்கு அறியவில்லை, அவர்களுக்கு தெரியலைங்க. என்னவோ ஏதோ நினச்சி மனம் நடுக்கமுற்று என்ன செய்கிறாங்க அப்படின்னா, வீமராஜனுடைய தேவி, அதாவது வீமராஜன் அப்படிங்கிறவர் தான் தமயந்தியினுடைய தந்தை. சரிங்களா? தந்தை பேர் வீமராசன். வீமராசனுடைய தேவினா யாருங்க? தமயந்தியினுடைய அம்மா கிட்ட போய் இந்த தோழியர்கள்லாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் மகளுக்கு எப்போதும் இல்லாதபடி, என்றும் இல்லாதபடி சில வேறுபாடுகள்லாம் அன்றைக்கி உடலில் தோன்றியிருக்கு அப்படின்ட்டு போய் சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே அவங்க அம்மா என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தந்தைக்கு போய் சொல்கிறாங்க. இது அறத்தோடு நிற்றல் அப்படின்னு நம்ம துறை படிச்சிருப்போம் இல்லைங்களா? தோழி தலைவி தோழிக்கு சொல்ல, தோழி செவிலிக்கு சொல்ல, செவிலி நற்றாய்க்கு சொல்ல, நற்றாய் தந்தைக்கிட்டேயும் தம்பின்ட்டையும் சொல்லுவாங்க அப்படிங்கிறது. அந்த மாதிரி அவங்க அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, அப்பாட்ட போயிட்டு சொல்கிறாங்க, வேந்தன்கிட்ட போய் சொல்கிறாங்க. அடுத்து வேந்தன் தமயந்தியினுடைய மாளிகைக்கு வரார். பொண்ணுக்கு இந்த மாதிரியான வேறுபாடுகளை போய் தந்தை தோழி அம்மா கிட்ட சொல்ல, அம்மா வந்து இவங்கக்கிட்ட சொல்ல, அதை கேட்டுட்டு இவங்க வராங்க. பணிப்பெண்கள்லாம் கூட வராங்க. ஒரு மன்னன் எப்படி வரார் அப்படிங்கிறத இந்த காட்சியை இந்த பாடலானது சொல்ல. அதாவது நீண்ட கூந்தலையுடைய பணிப்பெண்கள் சாமரங்கள் வீசிக்கொண்டு இருக்காங்க. 2 புறமும் சாமரம் வீசிக்கொண்டே வராங்க. முரசம் முழங்குது, சங்குகள் ஒளி முழங்குது. இந்த மாதிரி என்ன ஆகிற அப்படின்னா, அந்த வீமராசன் வரான். அடுத்து கைகளில் வளை அணிந்திருக்கிற தமயந்தியினுடைய மாளிகைக்கு வீமராசன் வந்து சேர்றான். சரிங்க. அடுத்து இங்கே எப்படி இருக்குது, வந்துட்டாங்க. உள்ளே வந்த உடனே தமயந்தி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தந்தையினுடைய திருவடிகளின் மீது வந்து விழுந்து வணங்குறாங்க. அப்பா காலில் விழுந்து வணங்குறாங்க. அங்கே மேலே சொல்லக்கூடிய இந்த என்ன சொல்கிறது, நம்ம அதாவது இந்த சிறப்பாக சொல்லக்கூடிய வர்ணனைகள்லாம் நிறைய சொல்கிறாங்க. காந்தார பண்ணனை பாடிட்டு, தேன் வண்டினங்கள் என்ன பண்ணுதுன்னா மொய்த்து கொண்டு இருக்கக்கூடிய பூமாலை அணிஞ்சிருக்கா தமயந்தி, வெண்மையான கூந்தலை உடையவள், திருமகள் போன்றவள், பூங்குடி போட அவளுடைய இடை இருக்கிறது, அந்த இடை தோழுமாறு தன்னுடைய தந்தையினுடைய திருவடிகளின் மீது விழுந்து வணங்கினாள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, விழுந்து வணங்கிட்டாலா? அடுத்து தந்தையை யோசிக்க ஆரம்பிக்கிறார். என்ன அப்படின்னா, தன்னை வணங்கி எழுந்து நின்ற பேதமையுடைய தன் மகள், பேதை பருவம், பேதை, அதுதான் நீரரும்பு தன் பேதை நின்றாலை. அப்போ அந்த பேதை மகளை பார்க்கிறாரு. யார் அப்படின்னா வீமராசன், சூரிய குலவேந்தன். வீமராசன் எந்த குலத்தில் உதித்தவன்? சூரிய குலவேந்தனாகி வீமராசனும் பார்க்குறார். பார்த்துட்டு யோசிக்கிறார். சரி, நம்ம திருமண மரபை பற்றி சிந்திக்க தொடங்கினார். அரசாளக்கூடிய வேந்தர்களை மலர் மாலை சூட்டி நாயகனாக ஏற்றுக்கொள்ளுங்கிறது சுயம்வரம். அப்போ வந்து சுயம்வரம், மகளுக்கு திருமண ஏற்பாடு நடந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, தூதுவர்கள் எல்லாம் நாடு முழுக்க விடுவாங்க. ஒரு சுயம்வர ஏற்பாடு நடத்துவார். அந்த திருமண மரபு. அப்போ அந்த திருமண மரபை பற்றி சிந்திக்க தொடங்குறாரு வீமராசன். சுயம்வர நாள் குறிக்கிறார். என்ன அப்படின்னா, விதர்ப்பன். விதர்ப்பன்னா வீமராசன் விதர்ப்பன் 2 பேரும் ஒன்று தாங்க. விதர்ப்ப நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறதுனால விதர்ப்பன்னு சொல்கிறாங்க. அவருடைய இயற்பெயர் வீமராசன். சரி, இந்த விதர்ப்ப நாடு எப்படிப்பட்டதுன்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். இது பாக்கு மரங்களில் நிறைந்திருக்கு, நல்ல நீர்வளமுடைய நன்மை பொருந்தி அந்த நாட்டிற்குரியவன் விதர்ப்பன். அந்த விதர்ப்பன் என்ன செய்கிறாருன்னா, பிற நாட்டு மன்னர்கள் பால் தூதுவர்களை விடுறார். எல்லா நாட்டுக்கும் போய் தூது சொல்லுங்கள், என் மகளுக்கு நான் சுயம்வரம் நடத்த இருக்கிறேன் அப்படின்ட்டு. தமயந்தியின் சுயம்வரம் இன்றைக்கு 7வது நாள், இன்றிலிருந்து 7வது நாள் சுயம்வரம் நடக்க இருக்கிறது அப்படின்னு போட்டு போய் முரசறிங்க அப்படின்னு ஆணையிட்டுட்டார். யார் அப்படின்னா மன்னன் வீமராசன் ஆணையிட்டுட்டார்.
சரி, இந்த ஆணையை கேட்டோன்னே இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா புகழேந்தி புலவரை ஆதரித்த சந்திரன் ஸ்வர்கியை பற்றி இந்த செய்யுள் நமக்கு சொல்லுது. பாருங்கள், இந்த செய்யுளில் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாங்களா? சரி. வெண்மை நிறம் பொருந்திய முத்து மாதிரி வெண்மை நிறம் பொருந்திய வெண்கொற்ற குடையை உடையவன், பெரிய பட்டத்து யானையை உடையவன், வண்டுகள் ஆரவரிக்கக்கூடிய மலர் மாலையை அணிஞ்சிருக்கான், ஒரு சிங்கம் போன்றவன், சந்திரன் ஸ்வர்கி என்பவன். அவனுடைய பெயரால் நான் பார்க்கலையா தமைத்து செந்தமிழ்னு சொல்லுமாறு இந்த நாடாளு மன்னர்களின் கூட்டமெல்லாம் இந்த விதர்ப்ப நாட்டிடத்தே வந்து ஏராளமாக பரவியது அப்படின்னு இந்த செய்யுளில் சந்திரன் ஸ்வர்கியை பற்றி சொல்கிறாரு புகழேந்தி புலவர். சந்திரன் ஸ்வர்கி முரணை நகர் சிற்றரசனாக இருந்தவன், இந்த ஆசிரியரை புறந்தவன், அவன் புகழ் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ நம்ம கதைக்குள்ளே போவோம். ஏன் அப்படின்னா இப்போ எல்லா பக்கமும் தூதுவர் போயாச்சு. வீமராசன் என்ன பண்ணுறான் அப்படின்னா பாருங்கள், அவனுடைய இயல்புங்க சொல்கிறாங்க. நல்ல மலர் மாலை அணிஞ்சிருக்கான், திருமகள் வாழ்கின்ற மார்பினை உடையவன் வீமராசன், நல்ல கட்டுத்தறிணையில் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய வேழங்கள் யானைகளை உடைய அவனது அரண்மனை, அவனுடைய தலை வாயில், அவனுடைய அந்த கோபுர வாயில், அரண்மனை வாயிலில் வேந்தரான அவனுடைய மகளை குறித்து சேர்ந்திருந்த வேந்தர்கள் எல்லாம் கூடி வராங்க. இந்த மாதிரி அறிவிப்பு வந்த உடனே எல்லாம் சுற்றமெல்லாம் இந்த அழகிய அந்த நகரின் எம்மருங்கும் பறந்திருந்தனர் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. பூவேந்தர்கள்லாம் அடையிறாங்க. அடுத்த செய்தியும் அதே மாதிரி தான். நிறைய மன்னர்கள் பலரும் இனிதாக அங்கே தங்கியிருக்கிறாங்க. இந்த சுயம்பர நாள் நடக்கிறதுக்காக, அன்றைய நாளில் பங்கு பெறுவதற்காக எல்லோரும் அங்கே தங்கியிருக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இந்த அன்னப்பறவை என்ன பண்ணுது அப்படின்னா திரும்பி வரக்கூடிய அந்த வழியை பார்த்து அந்த வழி மேலே விழி வைத்து காத்திருக்கிறான் நல மகாராஜா. எப்படா வரும் என்ன அப்படின்னு காத்திருக்கிறார். அப்போ அந்த அன்னப்பறவை வருது. அந்த இவன் அதை எண்ணி என்ன பண்ணுறான்னா ரொம்ப மன கலக்கத்தோடு இருக்கான். என்ன சொல்லுவோம், என்ன அவள் சொல்லியிருப்பாளோ அப்படின்னு ரொம்ப அயர்வில் இருக்கான். அப்போ அன்னப்பறவை விரைவாக வர்றதை பார்த்த உடனே சரி இந்த மன்னன் எப்படிப்பட்டவன், நலன் சாதாரண ஆள் கிடையாதுங்க. பார்த்தீங்கன்னா பகைவேந்தர்களை தன் வாளினாலே யமனுக்கு விருந்திட்ட மன்னவன் அப்படிங்கிறார். அந்த அளவுக்கு வீரமிக்கவன். அது மட்டும் இல்லை, செல்வரோட முகக்குறிப்பை பார்த்தும் அவர்களுடைய அருட்பார்வினை எதிர்நோக்கியும் அவங்க முன்னாடி நின்றுட்டுருக்காங்களே, இறந்து நின்றுட்டுருப்பாங்க இல்லையா, அவங்க நம்ம ஏதாவது தருவாங்களான்னு இறந்து நின்றுட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்போ நிலைமை இவனுக்கு அந்த மாதிரி இருக்குது. யாருக்கு? நலனுக்கு. யாரை எதிர்பார்த்து? வறியவரை போல யாரை எதிர்பார்த்துருன்னா அன்னப்பறவை எதிர்பார்த்துருக்கான். தன்னை போலவே தமயந்திக்கும் மிகுந்திருக்கிற காதலை பற்றி செய்தி எடுத்துக்கிட்டு வருது அன்னம். அந்த அன்னம் எடுத்துரைக்கிறது, உன்னை போல தான் அவளும் காதல் வேட்கையில் இருக்கா அப்படிங்கிற செய்தியை அன்னப்பறவையும் எடுத்து வைக்கிறது. அதனால அந்த அன்னப்பறவைக்கு முன்னாடி வலிய மன்னன் எளியவன் போல் அதன் முன் இருந்து அதை கேட்டுக்கிட்டு இருக்கான் நல மகாராஜா. அடுத்து பாருங்க, நலன் எப்படிப்பட்டவன்னா பகைவரை அடக்கக்கூடிய வேளினை கை கொண்டிருப்பவன். இந்த அன்னம் சொன்னதை கேட்ட உடனே அவன் சொல்கிறான், அன்ன குலத்துக்கு அரசே, நீ அன்னப்பறவைகளுக்கெல்லாம் அந்த குலத்துக்கே அரசே, நீ அழிந்து போயிட்டுருக்கிற என்னோடய உயிரை மறுபடியும் மீட்டு கொடுத்துட்டேன். பரவாயில்ல, என் முன்னாடி நீ சொல்லிய அந்த தேன்மொழிக்கு அவளுக்கு எந்த தீயும் இல்லையே, அவளுக்கு எதுவும் இல்லையே அவளுக்கு அப்படின்னு கேட்குறான். யாருன்னா நலன் கேட்குறான். ஏன்னா அவளுக்கு ஏதேனும் தீது நடந்திருக்குமோ அப்படின்னு ஒரு அச்சம் அப்படின்னு கேட்குறான். இதை கேட்டவுடனே அன்னப்பறவை சொல்லுது, ஒரு தீதும் இல்லை, நீ எப்படி அவள் மீது காதல் கொண்டிருக்கிறையோ அதுபோல தான் அவளும் உன் மீது காதல் கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்லுது. நளராசனுக்கு முன் மயங்கியது போக எஞ்சியிருந்த அறிவும் அப்போது மயங்கி செயலழிந்து போயிற்று. அதாவது அவள் மீது ஒருதலையாக காதல் கொள்ளும் பொழுதே பாதி உயிர் போயிடுச்சு. இப்போ நம்மை போலவே அவளும் நம் மீது காதல் கொண்டிருக்கிறாள் அப்படின்னு கேட்ட உடனே எஞ்சியிருந்த அறிவும் மயங்கி செயலழிந்து போயிற்று அப்படிங்கிறாங்க. சரி, அவளும் நம்ம மேலே அன்பு செலுத்துகிறா அப்படிங்கிறத கேட்ட உடனே எப்படி இருக்கான் அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறான் நலன், ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறான். அடுத்து பாருங்கள், ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. கொப்பத்திலே விழுந்துபட்டு மேலே ஏற இயலாது தவித்து கிடக்கக்கூடிய யானை போல அப்படிங்கிறாங்க. குழியில் படுகரி போல் கோமான் கிடந்தான் தழலில் படுதளிர் போல் சாய்ந்து அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த யானையை போல் அவன் என்ன பண்ணுறான், அந்த ஆசை படுகொழியில் விழுந்து கரையேற இயலாமல் வாடிக்கிட்டு இருக்கான் நலன். சரி, இப்போ அதே சமயம் நலமன்னனை அடைந்து தூதர்கள் வராங்க. ஏன்னா தமயந்தியினுடைய தந்தை எல்லா நாட்டு மன்னர்களுக்கும் தூது அனுப்ப சொல்லி இந்த மாதிரி சுயம்பர செய்தியை சொல்லி
தூதர்கள் அனுப்பியிருக்கிறார் இல்லையா, அது மாதிரி நலனுடைய அரண்மனைக்கு வராங்க. அந்த தூதர்கள் வராங்க, வந்து இந்த செய்தியை சொல்கிறாங்க, இந்த செய்தியை சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ வீமராசனுடைய அந்த தூதர்கள் நலமகாராஜாவுடைய அரண்மனைக்கு வந்து இந்த தூது செய்தியை சொன்ன உடனே நலன் அதை கேட்ட மாத்திரத்தில் தேர்ப்பாகனுக்கு ஆணையிடுறான். இந்த குதிரைகளெல்லாம் தேரில் பூட்டி தேரை விரைந்து செலுத்த தயாராரு அப்படின்னு தேர்ப்பாகனை ஏவுறான். ஏவனதோடு இல்லை, உடனே செல்கிறான். உடனே அந்த நாட்டுக்கு செல்கிறான் நலன். எப்படி செல்கிறான்? கடல் நாடனாகி வீமனுடைய ஊருக்கு தேரை விரைவாக செலுத்துகன்னு சொல்லிட்டு பாகன்கிட்ட சொல்லிட்டு ஏவுகிறான் நலன். சரி, அங்கே போகிறான். இந்த நெடுதநாடு பிற்பட்டு போக, இந்த நெடுதநாடு எப்படிப்பட்டது? சென்னல் பயிர்கள் விளைந்திருக்குது, பொன் போன்ற நெல்மணிகள் விளைந்து கிடக்குது. அப்படிப்பட்ட நெடுதநாடு பின்னாடி போக போக நான் தேரை செலுத்தி முன்னாடி போயிட்டே இருக்கான். நிறைய பெரும் படைகள், கடல் போன்ற தன்னுடைய பெரும் படைகள் முற்பட்டு சென்று கொண்டு இருக்க வழிகடந்து என்ன பண்ணுறான்? போகிறான். வீரர்கள் வராங்க. அப்போ அழகிய மலர் மாலை அணிந்த வீமராசனுடைய திருமகளாம் தமயந்தியை பார்ப்பதற்காக என்ன பண்ணுறான்? அந்த சுயம்வரத்தில் கலந்து கொள்வதற்காக விரைந்து சென்று கொண்டு அந்த நகரத்தினை நோக்கி நலனும் விரைந்து சென்று கொண்டிருக்கிறான். சரி, இது இப்படி ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு புதிய செய்தி நம்ம என்ன பார்க்குறோன்னா, சிவபெருமானுடைய நெற்றிக்கண். சரி, அதெல்லாம் தெரியும். நெற்றிக்கண் அழல் இருக்குது, அதெல்லாம் சரி. குளிர். இதில் ஒரு விஷயம் பாருங்கள், இசையிலே வெற்றி கொண்டு விளங்குவதுமான ஒப்பில்லாத மகதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நமக்கு. மகதிங்கிற யாழை கையில் வச்சுக்கிட்டு இசை மீட்டிக்கிட்டு வரக்கூடிய தவமுனிவனான நாரதன். அந்த முனிவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, எங்கே போகிறான் அப்படின்னா, வானகத்து நாடு என்பவனற்றை காத்து வரும் இந்திரன் கிட்ட போய் சேர்றான். யார்? நாரதன் இந்திரன்கிட்ட போய் சேர்றான். அந்த வானக நாடு எப்படிப்பட்டது அப்படின்னா, தெய்வத்தன்மையுடைய கற்பகத்தரு இருக்குது, அழகிய சிந்தாமணி இருக்குது. அப்படிப்பட்ட வானக நாட்டை யார் ஆட்சி செய்துட்டுருக்கிறான்னா இந்திரன். அந்த இந்திரன் நோக்கி இப்போ யார் போகிறான்னா, மகதிங்கிற யாழினை கை கொண்டு இசை மீட்டிகிட்டு இருக்கக்கூடிய நாரதன் இந்திரனிடம் சென்று சேர்ந்தான் என்பதோடு இந்த பகுதி காணொளி நிறைவடைகிறது. நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இந்த காணொளி பார்த்துட்டு மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் இதெல்லாமே படித்து போகிறோம். மிகுந்த மகிழ்ச்சி. அவர்களுக்கெல்லாம் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து நீங்கள் நம்மளுடைய தமிழ் சோலையை பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம தமிழ் சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம்.